ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மயிலை மணி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கும்பகோணத்தில் இருக்கிற இமாம் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். கடை எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் இமாம் பிரியாணி கடை இருக்குது. நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டு பார்ப்போம். அவருங்க கடை உள்ளே வந்துட்டேன். கொடுப்போம். ஈரல் கேட்டால் ஈரல் கொடுப்போம். சரி. கல்லீரல் கேட்டால் கல்லீரல் கொடுப்போம். மிக்ஸ் பண்ணி கேட்டாலும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. 70 ரூபா ஒரு போர்ஷன். இது 100 கிராம் எவ்வளோ? 100 கிராம் 70 ரூபா. லெக் பீஸ் வந்து 70 ரூபா, 80 ரூபா, சிக்கனு ஃபுல்லு 400 ரூபா, ஆஃப் 200 ரூபா, போட்டு 110 ரூபா. 25 ரூபா. என்ன ஸ்பெஷலு? இது நெய்யெலாம் போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெய்யெலாம் போட்டு நம்ம சாப்பிட்டு ஸ்பெஷலாக சாப்பிடலாம். ஒரு 2 3 சாப்பிடலாம். சாப்பிட்றவங்க அதோட தவா கிரேவி சேர்த்து சாப்பிடலாம். நெய் போட்டு வேற என்ன முர்த்தாவா, கொத்து புரோட்டா, லாப்பா, வீச்சு, முட்டை வீச்சு, தோசை, கறி தோசை, ரே ரோஸ்ட்டு, ஊத்தாப்பம், கல் தோசை எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. புரோட்டா, கொத்து புரோட்டா. எவ்வளோ நாள்? 18 வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? இது மட்டும் துபாயில் இருக்கு 8 வருஷம். அதுக்கப்புறம் இங்கே போடுறது. ஆமா, இப்போ நன்றி. சவருமா 80 ரூபா. 80 ரூபா. ஸ்பெஷல் சவருமா 100 ரூபா. அது என்ன ஸ்பெஷல் சவருமா? ஸ்பெஷல் சவருமானா நல்லா ஸ்பைசியாக நல்லா மைனஸ்லாம் எக்ஸ்ட்ரா பிடி போட்டு நல்லா கொடுப்போம். சரி, ஓகே. பாப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் ரைஸ், நூடுல்ஸு, ஆம்லேட், எல்லாமே உண்டு. பீஃப் உண்டுங்களா? பீஃப் கிடையாது நம்ம பக்கத்தில். சிக்கன் சிக்கன் உண்டு. சாப்பாடு வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கேட்டது சிக்கன் பிரியாணி தான் கேட்டேன். நான் சொன்ன மாதிரி சிக்கன் பீஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒன்று வந்துட்டு ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. லெக் பீஸ் நல்லா பெருசாக வந்துட்டு இருக்குது. ரைஸ் நல்லா பொல பொழுன்னு நல்லா பூ மாதிரி நல்லா விட்டுருது ரைஸ். உங்களை சேர்ந்து சாப்பிடுவோமா யாரும்? பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. என்னென்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, என்றைக்குமே பாய்ங்க செஞ்சால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். பாய் பிரியாணி தான். பிரியாணிலாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா பூ மாதிரி ஊந்துருக்கு. ஒரு நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்காங்க, ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க, வேறு ஆனியன் இருக்குது. லைட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 65 வந்துருக்கு, சிக்கன் கிரேவி வந்துருக்கு, இந்த மாதிரி ஆனியன் இருக்குது. பார்க்கறதுக்கு எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கறது ஒரு நாள் இந்த மாதிரி டேஸ்டியான உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கணும்னா கும்பகோணம் வந்து இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி நம்ம இமாம் பாய் பிரியாணி கடை இருக்குது. வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே தரமாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? வேறு ரைஸ் கறி நல்லா பஞ்சு போல வந்துருக்கு. நல்லா பஞ்சு போல வந்துருக்கு. கறி டேஸ்ட்டு வேறு லெவலு. கையை வைக்க காட்டி கறி போடுது. கையை வைக்க காட்டி கறி அப்படியே தூளாக அப்படியே பொல ஊற்றுருது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே வருங்க. நம்ம 65 சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா? நல்லா சிகப்பாக பொன்னிறமாக நல்லா போட்டு வச்சுருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அல்டிமேட்டு வேறு லெவலுங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குது. பாய் 65 தான். பாய் உணவு தான். பாய் பிரியாணி தான்.
உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. அதை மொத்தமாக சொல்லிட்டேனே, பாய் சமைச்சா அருமையாக சமைப்பாங்க, ஆனால் பாய் பிரியாணியாலே கட்டிக்க முடியாத டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. வேறு இது வந்து ஈரல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்ல வார்த்தையே இல்லை. அதில் வீட்டில் சமைச்சா கூட இப்படி சமைச்சிருக்க மாட்டாங்க, பாய் யாருமே சமைச்சிருக்கேன், பஞ்சாட்டம் வந்துருக்கு. எனக்கு ஆட்டு ஈரல் சிக்கன் ஈரல்னாலே எனக்கு பிடிக்கும். ஆட்டு ஈரலும் பிடிக்கும், சிக்கன் ஈரலும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? பாருங்க, ஃபஸ்ட்டு ஈரல் சாப்பிட்டோமா, இப்போ சிக்கன் பீஸு இதுவும் நல்லா பஞ்சு போல் வந்துருக்கு. நல்லா இது இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வந்திருக்கு, ஸ்பெஷல் புரோட்டா. நான் இது நார்மல் புரோட்டாமே இல்லை, நமக்குன்னே ஸ்பெஷலாக விசிறி அடித்து வந்திருக்கு. எங்கேன்னு தேடுறீங்களா? யாருக்கு பாருங்க, இது வரைக்கும் ஸ்பெஷல் புரோட்டா. புரோட்டா டேஸ்ட்டு எப்படின்னு கேட்டேன். புரோட்டா டேஸ்ட்டு எப்படின்னு கேட்டதுக்கு மாஸ்டர் போய் விசாரித்தேன். மாஸ்டர் வந்து துபாயில் புரோட்டா மாஸ்டர் இருந்தாராம். அதனால தான் இந்த புரோட்டா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வேறு லெவலில் போட்டிருக்காரு. மாஸ்டர்னாலே வேறு லெவலில் தானே போடுவாங்க. அவங்க நல்லா அடித்து நல்லா விசிறி நெய் எல்லாம் சேர்த்து முட்டை நாட்டுக்கோழி முட்டை உடச்சி மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நெய் சேர்த்து எல்லாம் என்னென்ன சேர்க்கணுமோ அத்தனையும் சேர்த்து மாஸ்டர் பீஸாக ஆக்கியிருக்காரு. நாங்கள் ஒரு குழப்பி பிசைஞ்சு அடிப்போம். நல்லா ஒரு குழப்பி பாருங்க. தட்டில் ஒன்று பாடுறப்ப சிக்கன் பிரியாணி 65 சிக்கன் கிரேவி முட்டை புரோட்டா எல்லாம் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஆனால் பார்த்தா தான் இருக்குங்க. இவங்க வெறும் தட்டு தான் இருக்குது. சமீனா போடாமல் சுத்தம் பண்ணிட்டேன் இலையை. பார்த்தீங்களா? கிரேவியில் ஒன்றும் இல்லை, பிரியாணியில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, புரோட்டாவில் ஒன்றும் இல்லை, எல்லா இலையும் காலி ಫುಲ್ ಅಡಿಸಿ ನಾಕೌಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮೀನ್ಸ್ ಆಲ್ ಓವರ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ತಮಿಳ್ನಾಡು ಚೆನ್ನಾಗಿದೆ. ತಮಿಳ್ನಾಡು ಫುಡ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮೀನ್ಸ್ ತಮಿಳ್ನಾಡು ಫುಡ್ ನಲ್ಲಿರಿಕೆ ಎಲ್ಲೋದ್ರೂ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಕೊಡ್ತಾರೆ. ಮೀನ್ಸ್ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಕೊಡ್ತಾರೆ. ಟೇಸ್ಟ್ ಇದೆ. ಇನ್ನೇನು ಏನು ಹೇಳ್ತೀರ ನೀವು? ಹಾಂ ಹೇಳಂಗಿದ್ರೆ ಏನು ಹೇಳ್ರಿ ಅಲ್ಲ. ಹಾಂ ಸೂಪರ್ ಸೂಪರಾಗಿರಿಕೆ. ಆ್ಯಂಡ್ ಮೇಯ್ನ್ ಹಳ್ಳಿಲಿ ಹೋದರೆ ಮೀನ್ಸ್ ಇಫ್ ಯು ಗೋ ಫಾರ್ ಎನಿ ವಿಲೇಜಸ್ ಎಲ್ಲನ ಹಳ್ಳಿಗೆ ಹೋದರೆ ಒಳ್ಳೆ ಊಟ ಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲೂ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಕೊಡ್ತಾರೆ. ನಾಟಿ ಸ್ಟೈಲ್ ಓಕೆ. ನಾವು ಟ್ರಿಪ್ಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ವಿ. ವಿ ಆರ್ ಫ್ರಮ್ ಕರ್ನಾಟಕ ಆ್ಯಕ್ಚುಲಿ. ಟ್ರಿಪ್ಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ವಿ. ನೆನ್ನೆನೂ ಇಲ್ಲೇ ಊಟ ಮಾಡಿದ್ವಿ, ಇವತ್ತು ಇಲ್ಲೇ ಊಟ ಮಾಡಿದ್ವಿ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು.